அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜீவா நடிப்பில் வெளிவந்திருக்கிற தலைவர் தம்பி தலைமையில் படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துரும். இப்போ கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்காரு படத்தின் ஹீரோவான ஜீவா அவர்கள். ரொம்ப நேர்மையான தலைவராக இருக்காருங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா தம்புரு அம்மையா ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு, இளவரசு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே பக்கத்து பக்கத்து வீடை சேர்ந்தவங்க. இப்போ இளவரசு பொண்ணுக்கு காலையில் 10 மணிக்கு திருமணம் நடக்கிற இருக்கிறது. தம்பிராமையாவோட அப்பா பார்த்தீங்கன்னா இரவே இறந்துடுறாரு. இப்போ காலையில் இந்த திருமணம் நடக்குதா இல்லை தம்பிராமையோட அப்பாவோட இந்த சடங்குகள்லாம் நடக்குதா, அதாவது அவரை தூக்கிக்கிட்டு போகிற அந்த சடங்குலாம் நடக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே இரு வீட்டாருக்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதற்கு பெரிய பிரச்சனை நடக்கும் பொழுது உள்ள களத்தில் இறங்குறாரு ஜீவா. 2 பக்கமும் காம்ப்ரமைஸ் பண்ணி அங்கே சமாதானப்படுத்தி திருமணம் நடந்ததா இல்லை தம்பிரமைய அப்பாவை பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சடங்குகள் செய்து பார்த்தீங்கன்னா அடக்கம் செய்தார்களா அப்படின்றதான் தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்தின் ஒட்டுமொத்த கதையே. இதில் ஜீவா என்னன்னா காமெடியில் ரொம்ப நல்லா நேர்த்தியாக செம்மையாக பண்ணுவார். நமக்கு நல்லாவே தெரியும். இத்தனை நாள் ஏன் படத்தில் நடிக்கல பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படத்துலேயே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் நிறைய படங்களை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் திரும்ப ஒரு ஜீவாவை நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காமெடி கலந்த அந்த எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களில் பார்த்த அந்த ஃபீல் நல்லாவே வருதுங்க. அந்தளவுக்கு காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு தலைவர்னால் எப்படி இருக்கணும், அதாவது மக்கள் எதிர்பார்த்த ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவி செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அவர் ஓடி ஓடி போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவர் எப்படி இருக்கணுமோ அப்படி சிறப்பாக நடிச்சிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இளவரசு அவர் கேரக்டருக்கு பூந்து விளாண்டுருக்காருங்க. காமெடி கலந்த எமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த பக்கம் தம்பிராமைய சொல்லவா வேணும், பார்த்தீங்கன்னா எப்பா இறந்துருக்காரா, நான் எப்படா சும்மா விட முடியும்னு சொல்லிட்டு வரைஞ்சிக்கிட்டு வர விஷயங்களா இருக்கட்டும். இந்த இடத்துலலாம் ஜீவா உள்ள பூந்து தம்பிராமையா ஒரு பக்கம் இளவரசு ஒரு பக்கம் காம்ப்ரமைஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, செம்ம காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. என்னென்னா இதுக்கப்புறம் ஒரு விஷயம், வாடா வாடா பையன்ட்டு ஒரு மைக் செட்டு ஒரு சீன்ஸ் வரும். அந்த சீனில் போய் ஒரு ஒயரை பிடுங்கிட்டு ஒரு சம்பவம் முன்னார் பாருங்கள், தேட்டரை கலகலன்னு பயங்கரமாக சிரிக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நேர்த்தியாக வேலை வாங்கியிருக்காரு இயக்குனர். படமும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன லொக்கேஷன் தாங்க. அதனால் ஒரு 4 இடங்கள் தான் நடக்குது இந்த சம்பவமே. பார்த்திங்கன்னா இந்த 2 பிரச்சனையும் எப்படி தீர்த்து வச்சார், ஏன்னா அவர் தலைவராக என்னென்ன பண்ணார் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இது கதைக்களமே புதுசு, நமக்கு நல்லாவே தெரியும். மலையாளத்தில் வந்திருந்தாலுமே தமிழுக்கு புது விதமான ஒரு கதைக்களம். ஏன்னா மலையாள படம்னாவே நமக்கு எப்படின்னா ஒரு ராவா அப்படி போகணும்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோன்னா அங்கங்கே அப்படி வந்துட்டு போகுது. ஆனால் தமிழுக்கு தகுந்தாப்புல இன்னும் சூப்பராகவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. 1.25 மணி நேரம் தாங்க படமே, போனதே தெரியல. இன்டர்வல் எப்போ வந்துச்சு, கிளைமேக்ஸ் எப்போ முடிஞ்சது, பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது திருப்திகரமான ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம், அதாவது ஜீவா படம் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். இவர் என்னடா பண்ணுவார், மசாலா படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமா தான் அந்த படத்தை பார்த்தோம்னு வச்சுங்களேன். எப்படி இருக்குது, நம்மளாம் விமர்சனம் பண்ணி ஆகணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பார்த்த படம் தான் வச்சுங்களேன். ஆனால் படத்தை ஒன்றி பார்க்க வச்சுட்டாப்புல. இதற்கு முக்கிய காரணமே மியூசிக் டேரக்டருங்க. ஒவ்வொரு சீனுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சில எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி இசையை பார்த்தீங்கன்னா கதையோட ஒன்றை வச்சு நம்மளை ஏதோ ஒரு ஃபீலை உண்டாக்கிட்டாப்புல. புதுவிதமான ஒரு விஷயங்களை அவங்களும் பண்ணியிருக்காங்க. கேமராமேன்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இது படம் பார்க்குற அந்த ஃபீல் இல்லாமல் நேரடியாக போய் நம்ம சில சம்பவங்களை சந்திக்கிற மாதிரியே இருக்குது. கேமரா ஒர்க்லாம் அந்தளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. எடிட்டெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக கட் பண்ணியிருக்காங்க. டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் காமெடிக்கு அவ்வளோ மெனக்கட்டு இருக்கிறது நல்லாவே தெரிகிறது. ஏன்னா ஸ்பாட்டில் இந்த அளவுக்குலாம் காமெடி ஒர்க் அவுட் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாமே தவிர, அதனால் முழுக்க முழுக்க இந்த படத்தை காமெடியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா ஸ்கிரிப்ட்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இது ஜீவா அவர்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், பஞ்சாயத்து தலைவர். அப்போது இங்கே அரசியலும் இருக்கணும்ல, அந்த அரசியலும் பார்த்தீங்கன்னா நேர்த்தியான டயலாகில் நெத்தி அடியாக அடிச்சிருக்காங்க. அந்த சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறையாவே இருக்கிறது. அப்போ ஜீவா அவர்கள் ஒரு பக்கம் காதல், லவ் இந்த மாதிரி போயிட்டு இருந்தாலுமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக இருந்து என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை சூப்பராக பண்ணிடுறாரு. இதில் முக்கியமாக இந்த 2 கேரக்டர் இருக்காங்க பாருங்க, இளவரசும் தம்பிராமாய், இவங்க பாயிண்ட் அவ்வளோ தான் தலைப்பே வச்சுருக்காங்க. தலைவர்
தம்பி தலைமையில் அப்படின்னு சொல்லி இந்த 2 பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்க போகிறாங்க, எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்களுக்காக இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. எப்படி கதைக்கு ஈக்குவலான ஒரு டைட்டிலும் பார்த்தீங்கன்னா பஞ்சாக வச்சுருக்காங்க. அதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்போ படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து மைனஸ் பார்க்க வேண்டியதெல்லாம் இல்லை. தலையை அப்படியே பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சுட்டு நம்ம விசாமி உட்காந்து திருப்தியாக இந்த பொங்கலுக்கு, அதாவது ஜனநாயகம்லாம் வரல, பராசக்தியும் பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு, தேட்டரில் காற்று வாங்கும் போது இந்த பொங்கல் அவ்வளோதானாடா, பார்த்தீங்கன்னா ஜாலியாக பொங்கல் கொண்டாட்டு ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துட்டு கரும்புலாம் சாப்பிட்டு தேட்டருக்கு போனாதான்டா அந்த பொங்கல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது எந்த படமும் வரலையே. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி தாங்க வர வேண்டியது. ஆனால் இப்போது தேட்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே, அதாவது ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய படமா இது இருக்கும் பொழுது இந்த பொங்கலுக்கு தலைவர் தம்பி தலைமையில் கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக எல்லா தேட்டர்லையும் ஓடக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்குங்க. நீங்கள் குடும்பத்தோட சூப்பராக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதில் வந்து நம்ம ஒரு சீன், இந்த சீன் லேகாக இருக்குது, இந்த சீன் அப்படி இருக்குது அப்படின்னா சொல்ல முடியல. பார்த்தீங்கன்னா காமெடி அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். கண்டிப்பாக குடும்பத்தோட போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சினிமாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து மகேஷ் சினிமாவில் அலசுவோம். தொடர்ந்து மகேஷ் சினிமாவோட இணைந்தர்கள். மகேஷ் சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.